நிமிஷம். நீ எதுக்கு குறுக்க வர? வழிய விடு. ஒரு நிமிஷம், நான் சொல்றத கேளுங்க. ஒதுங்க போறியா இல்லையா? ஐயோ, தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. என்னடி வேணும் உனக்கு? ஷோ, நீங்க அங்க போக கூடாது. அத சொல்றதுக்கு நீ யாரு? சாவியை கொடு. ஆத்திரப்பட்டு ஏதாவது பண்ணீங்கன்னா உங்க லைஃபே ஸ்பாயில் ஆயிரும். சொன்னா கேளுங்க. சாவியை கொடுக்க போறியா இல்லையா? முடியாது. ஒழுங்கு மரியாதை ஓடிரல, மரியாதை கேட்டுரும். அவ்வளவுதான் உனக்கு. கதிர், நான் சொல்றத கேளுங்க ப்ளீஸ். ஓடு. கதிர், கதிர் ப்ளீஸ். சொன்னேன். கதிர், கதிர் ப்ளீஸ். சொல்லுமா தாத்தா, சீக்கிரமா வந்து கதிரை தடுங்க தாத்தா. நர்மதா, நீ என்ன சொல்ற? நீ எங்கம்மா இருக்க? தாத்தா, நான் இங்க பிள்ளையார் கோயில் பக்கத்துல இருக்கேன். கதிர் அங்க கலிவர்தனை வெட்ட போயிட்டு இருக்காரு. நான் எவ்வளவோ தடுத்து பார்த்தேன், ஆனா என்னால முடியல. சீக்கிரமா வாங்க தாத்தா. அம்மாடி, அவன் எங்க போய்கிட்டு இருக்கான்? கலிவர்தனோட தோட்டத்து வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு. நானும் போறேன், நீங்களும் சீக்கிரமா வாங்க, இல்லன்னா எல்லாமே தப்பாயிடும். சரிம்மா, உடனே வாரோம், உடனே வாரோம். என்னவா அவளுக்கு? ஏமா, கதிர் வந்து கலிவர்தனை வெட்டுறதுக்காக கலிவர்தன் தூரத்துல போய்கிட்டு இருக்கானா? எனக்கு ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு. இவ எதுக்கு குறுக்க வரா? ஏமா, அவ ஏதோ நல்லதுக்காக போன் பண்றா. இப்ப அதை பேசுறதுக்கு அம்மா நேரம் இருக்கு? தம்பி, சீக்கிரம் போய்யா. வருங்க. அருவாளோட வந்துட்டு இருக்கானா? வரட்டும் வரட்டும். இதுக்கு மேலேயும் தயவு தாட்சணை எல்லாம் பார்க்க கூடாதுங்க. அவன் மட்டும் இங்க வரட்டும். காரியம் பண்றதுக்கு ஒரு எலும்பு கூட மிச்சம் வைக்க கூடாது. நீங்க யாரும் எதுவும் பண்ண வேண்டாம். அவன் ஏன் கையால தான் சாகணும். அதுக்காக தானே அவங்க அம்மா பெத்து போட்டிருக்கா. அவனை நான் பாத்துக்கிறேன். டேய், நீ சும்மா இரு. அப்புறம் எதுக்கு காசு கொடுத்து இவனுங்கெல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கோம்? நடக்க வேண்டியது கரெக்டா நடக்கும். நீ அமைதியா உட்காந்து வேடிக்கை மட்டும் பாரு. என்னம்மா பயப்படுறியா? என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? ஐயோ, புரியாம பேசாதடா. இந்த மாதிரி நேரத்துல நம்ம புத்திசாலித்தனமா நடந்துக்கணும். அப்போ உனக்கு என் மேல நம்பிக்கை இல்ல, அப்படித்தானே? ஐயே, உங்க 2 பேருக்குள்ள சண்டை போறதுக்கா நான் இவ்வளவு பெரிய ஏற்பாடு பண்ணிருக்கேன். வந்திருக்கிறவனுங்களும் சாதாரணமான ஆளுகள் இல்ல. எல்லாம் அவனுங்க பாத்துக்குவானுங்க. நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. மா, நீங்க இதுக்கு டென்ஷன் ஆகாதீங்க. அவெல்லாம் நமக்கு பொடி பைய. அவனை நாங்க பாத்துக்கிறோம். நீங்க தைரியமா இருங்கம்மா. டேய், வந்திருக்கு வந்தாண்டா கதிரு. அவன் உயிரோடு திரும்பி போகவே கூடாது. சரிண்ணா. அண்ணா, மன்னிச்சிடுங்கண்ணா.